ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோட 11வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 10 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த பிளாக் உல்ஃபை கொண்டுட்டு உல்ஃப் லாடு கூட சண்டை போட்டிருப்பான். அந்த லாடியும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே டஃப் கொடுத்து கடைசியில் நம்ம ஹீரோவை கொன்னே இருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த குட்னி ஷீல்டை அப்சர்வ் பண்ணும்போது அதில் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும். அதனால மறுபடியும் ரிவைவ் ஆயிருப்பான். கடைசியா அந்த உல்ஃப் லாடோட கதையும் முடிச்சிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவோட இன்ஃபர்மேஷன் தான் காட்டுறாங்க. இப்ப லெவல் 28, அப்புறம் புதுசா சி டயர்ல இருக்க ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற புது டைட்டில் கிடைச்சிருக்கு. இந்த டைட்டிலோட எஃபெக்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ அவனோட டீம்மேட்ஸை விட்டு 16 ஃபீட் தள்ளி இருந்தான் அப்படின்னா அவனோட எல்லா எபிலிட்டிஸ்லயும் 20 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அந்த 16 ஃபீட்டுக்கு உள்ள போயிட்டான் அப்படின்னா இந்த எஃபெக்ட் ஆஃப் ஆயிரும். நம்ம ஹீரோவும் போடு சூப்பர், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சி டயர் டைட்டில், அது மட்டும் இல்லாம இப்ப லெவல் 28 வேற போயிட்டான் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த மிசோக்கிமோ உனக்கு டைட்டில் கிடைச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோவும் உனக்கு எப்படி தெரியும், இந்த குவெஸ்ட்டை நீயும் ஏற்கனவே சோலோவா முடிச்சிருக்கே அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த மிசோக்கிமோ ஆமா நானும் இதை முடிச்சிருக்கலாம், அட போடா இதுக்கு மேலே நான் பொய் சொல்ல விரும்பல, நான் ஹானஸ்டா சொல்லணும்னா என்னோட ஸ்கில் ஒண்ணுமே இல்ல, இந்த ஆர்டிஃபேக்ட் இருந்ததுனால தான் நானே தப்பிச்சேன், உன்ன மாதிரி ஓன் ஸ்கில்லாம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நீயே உன்னை குறைச்சி மதிப்பிட்டுக்காத, உங்ககிட்ட ஓன் ஸ்கில் இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்க ஆர்டிஃபேக்டை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்க, அதுவே ஒரு ஸ்கில் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோக்கிமும் சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா, இருந்தாலும் என் ஆர்டிஃபேக்டோட விலை $150 மில்லியன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கேட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்ப அந்த மிசோக்கிமோ ரைட்ரா ரைட்டு, நீ ஒரு சீப்பான கிரேட் சோடை வச்சுக்கிட்டு இவ்வளவு நல்லா சண்டை போடுற, சரி அது எப்படியோ போயிட்டு போதே, இப்போ உனக்கு கிடைச்ச டைட்டில நீ இப்ப டெஸ்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் திடீர்னு கேக்குற அப்படின்னு கேக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட மண்டைக்கு மேல ஏதோ 2 கத்தி மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் இது என்னதுறான்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட பார்ட்டி மெம்பர் உங்ககிட்ட இருக்காங்க, அதனால இந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. கைஸ் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஹீரோவோட டீம்மேட் 16 ஃபீட்டுக்கு உள்ள இருந்தா தான் ஆக்டிவ் ஆகும், நான் வந்து முன்ன வெளியே இருந்தா ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ஹீரோவும் ஒரே அவமானமா போச்சு, நான் ஒன்னும் எதையும் டெஸ்ட் பண்ண கிடையாது அப்படின்னு அவன் தலை மேல இருக்கிற சிம்பிளை தட்டி விட்டு ஃபேஸ் ஆஃப் டீஆக்டிவேட் அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோக்கிமோ நான் ஃபர்ஸ்ட் வெளியே போய் மியூல் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறா. கைஸ் இந்த மியூல் அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோ மான்ஸ்டரை கொண்டான்ல அதுல இருக்க மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறவங்கள தான் மியூல் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ பார்த்து போயிட்டோ அப்படின்ட்டு இந்த குவெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணோட்டி இதுல இருக்க ரிவார்டை கலெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு மியூல் தேவை, அந்த மியூல வேலை செய்யறீங்களும் யாரு போய் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்க ஒரு பிளேயர் போய் கூப்பிட்டா மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோக்கிமோ என்னோட 5% கொடுத்துரு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது 5%, எதுக்கு, இந்தாமா பொண்ணு ஒரு மியூல போய் கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு 5% கமிஷன் கொடுப்பாங்களா, இதெல்லாம் நியாயமே இல்ல, என்னை ஏமாத்தாத அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த மிசோக்கிமோ நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இனிமே நாம 2 பேரும் ஒன்னா தான் ஒர்க் பண்ண போறோம், சோ இது ஒரு லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, இத பத்திலாம் கவலைப்படாத, நான் உனக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போறா. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே யாரா இவ, கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரி அடங்குது, சரி எதுவா இருந்தான்னா நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்ததே இதுக்காக தான் அப்படிங்கிறான். அங்க பார்த்தா ஒரு ஸ்டோன் டிராப் ஆகுது, இது வந்து ப்ளூ மூன் ஸ்டோன். இந்த ஆர்டிஃபேக்டோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா த ஹவர் ஆஃப் த கெய்னஸ், அப்புறம் இதோட நார்மல் எஃபெக்ட் என்னன்னா 100 பாயிண்ட் ஸ்டாமினா, 100 பாயிண்ட் மானா, அப்புறம் 50 பாயிண்ட் லக்கு. இது வந்து ஒரு ரேரான கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலை சில்வர் உல்ஃப் டிரைவ் ப்ளூ மூன் அப்படிங்கிற பேர்ல வழிபட்டாங்க. நம்ம ஹீரோவும் நான் இப்ப கடைசியா நான் ஒரு பிளாட்டினம் டயர் ஆர்டிஃபேக்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இந்த செல்லக்குட்டி பிளாட்டினம் டயர் ஆர்டிஃபேக்டை மட்டும் நான் வித்தேன் அப்படின்னா குறைஞ்சது 7.5 லட்சம் USD போவோம். இந்த காசை வச்சு சியோல்ல நான் சொந்தமா ஒரு வீடே வாங்கலாம், இன்னைக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாள் அப்படின்ட்டுக்கிறான். அப்ப நம்ம காடஸ் ஆஃப் லக்கு வெளியே வந்து தம்பி எப்படி என்னோட லக்குனால உனக்கு இன்னைக்கு நல்லதாவே நடந்திருக்குது பாத்தியா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்தாமா காடஸே இப்ப நீ என்ன சொன்ன, உன்னோட லக்குனால கிடைச்சா, உசுரை கொடுத்து போராடினது நானு, கடைசியா உன் லக்குல கிடைச்சிச்சுன்னு சொல்றியா, இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துல ரேவகேட் லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்சலேஷன் வந்து இந்தா காடஸே உன்னோட லக்கா, அது ரொம்பவே மோசமான லக்கு அப்படின்னு கத்துறான்.
சொல்றான். நம்ம ஹீரோவும் நடுவுல நீ யாரா அப்படின்னு ஷாக் ஆவறான். இந்த ராவகேட் லிப்ஸ் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன் வந்து பிளேயர் சிஸ்டம் மூலியமா காடஸுக்கு போன் பண்ணிக்குது. அப்ப நம்ம காடஸ் ஆஃப் லக்க பார்க்கணுமே, காமெடியா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அப்பாலே போ சாத்தானே, நீ இந்த பிளேயரோட லிங்க் ஆயிருக்க சிஸ்டத்துல தேவையில்லாம கான்டாக்ட் பண்ற, உன்னை இங்க யாருமே கூப்பிடல, நீ உடனே இங்க இருந்து போ அப்படின்ட்டு அந்த சிஸ்டத்துக்கிட்டே ஓட்டிங் மூலியமா கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ராவகேட் லிப்ஸ் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷனையும் அடிச்சு துரத்தி விட்டுருச்சு. அப்ப அவனும் அடியே காடஸே, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போறான். நம்ம காடஸும் யாருக்கிட்ட, நான் காடஸ் ஆஃப் லக்குடா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே, யாரா இவ மொரட்டு பீஸா இருக்கா, உண்மையிலேயே இவ எல்லா டைமென்ஷன்லயும் பாப்புலர் தான் போல, சரி ரைட்டு, இந்த பிளாட்டினம் டயர் ஆர்டிஃபெக்டை நான் இப்ப அப்சர்வ் பண்ணா 40% கேரண்டியடா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த எஃபெக்டை பத்தி சொல்றாங்க. இது வந்து ஒரு பாசிவ் ஸ்கில்லு, இதுக்கு கூல் டவுன் டைம் கிடையாது. இதோட மெயின் எஃபெக்டே நம்ம ஹீரோ மூன்லைட் டஞ்சனுக்கு போனோம் அப்படின்னா 400% ஃபாஸ்டா அவனோட ஸ்டாமினாவை ரீஜெனரேட் பண்ணும். அப்புறமேட்டுக்கு இந்த டாக் அப்புறம் உல்ஃப் டைப்ல இருக்க மான்ஸ்டர் எதுவுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாது. ஏன்னா இந்த ப்ளூ மூன் ஸ்டோனை வச்சிருக்கவங்க அவங்களோட கடவுள் மாதிரி. அப்புறம் ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ மேல ஏதாவது ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஹீரோவால இன்ஸ்டன்டா டீப் பப் பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் இனிமே லிட்டில் பப்பீஸ்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவனோட மானாவை சிங் பண்றான். அப்புறம் கொஸ்ட் ஏரியாவோட லாபியில காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டஞ்சன்ல இருந்து வெளியே வந்துட்டு, என்னடா இது, இவனுங்கெல்லாம் யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க பார்த்தா நிறையவே பிளேயர்ஸே அப்புறம் பிரஸ் மீடியா எல்லாமே இருக்கானுங்க. அப்ப அந்த கொஸ்ட் ஏஜென்சில இருந்த லேடியும் அப்படின்னா உண்மையாவே இந்த சியோன் ஜோஷின் அந்த லெவல் 100 இருக்க டஞ்சனை சோலோவா கிளியர் பண்ணிட்டானா அப்படின்னா மிசோகிமோனும் பொய் சொல்லலையா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம மிசோகிமோ யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வரா. அந்த கொஸ்ட் ஏஜென்சி லேடியும் எனது மிசோகிமோ அப்படின்னு ஷாக் ஆகுறா. மிசோகிமோ இவன் என்னதான் 17 லெவல்ல இருக்க ஒரு பிளேயரா இருந்தாலும் கூட இவனோட பொட்டன்ஷியலை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு, அதனாலதான் லெவல் 100ல இருக்க ஒரு கொஸ்டுக்கு இவனை கூட்டிட்டு போனேன், இதுவும் என்னோட ஒரு ஜாப் தான் அப்படிங்கிறா. அப்ப அந்த கொஸ்ட் ஏஜென்சி லேடியும் மிசோகிம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே, அந்த சியோன் ஜோஷின் அவன் ஒரு ரெகுலரான கஸ்டமர்னு தான் நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிளேயரா இருப்பானே நான் சத்தியமா நினைக்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவங்க ஏன்டா அழுகுறாங்க அப்படின்ட்டு இவங்கள பார்த்தா இப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படிங்கிறான். அப்போ ஒரு ப்ளூ சட்டையும், சியோன் ஜோஷின் நீங்க எங்களோட கார்டியன் கில்டுக்கு தான் வரணும் அப்படின்னு கேட்கறான். அப்ப இன்னும் 2 பேரும், இல்ல நீங்க எங்களோட கில்டுக்கு தான் வரணும், அங்கதான் ஒரு பிளேயருக்கான ப்ராப்பர் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு, நீங்க சீக்கிரமா க்ரோ ஆக முடியும் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த 3 முட்டா பீஸும் யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம மிசோகிம் வந்து, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சியோன் ஜோஷின் கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறா. அவனுங்க 3 பேரும் இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. மிசோகிமோ ஆமா அவரு ஃபர்ஸ்டே எங்களோட எடின் கில்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா சொன்னேன் அப்படின்ட்டு, இவ என்ன காப்பாத்துறான்னு தான் நினைக்கிறேன், இல்ல இவளும் ஏதாவது ஆப்பைக்க போறாளா யாருக்கு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு 50 கோடி யுவான் டெபாசிட் பண்ணிட்டாங்க. இது வந்து $4 லட்சம், நம்ம டாலர்லயே சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோவும் ஒரே ஆனந்தத்துல இந்த கொஸ்டோட ரிவார்டை இவ்வளோ ஃபாஸ்டா அமுச்சு வைக்கிறாங்க, இவனுங்க யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம மிசோகிமோ, ஓ அதுவா, எனக்கு நிறையவே ஏ டயர்ல இருக்க மியூல தெரியும், அவங்க கிட்ட தான் இந்த வேலையை ஒப்படைச்சேன், சீக்கிரமா காசு அமைச்சிட்டாங்களா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா சீக்கிரமாவே அமைச்சிட்டாங்க, அப்புறம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றதுனே தெரியல, கிட்டத்தட்ட $4 லட்சம், நான் இப்ப பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு கனவுலையே, இதுக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோகிமோ இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு சார் அப்படிங்கிறா. அப்போ அந்த டிரைவரும் அஃப்கோர்ஸ் மேம் அப்படின்ட்டு அந்த காரோட விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, ஏமா மிசோகிமே இப்ப என்ன பண்ற, என்கிட்ட இருந்து காசு ஒன்னும் புடுங்க பார்க்கலையே அப்படின்னு ஷாக்லயே கேக்குறான். அப்ப நம்ம மிசோகிமோ, சேச்ச அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, மிஸ்டர் சியோன் ஜோஷின் நீங்க எடின் கில்டுல ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறா. அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.